ஹலோ மக்களே, வெல்கம் கிளாஸ் பேக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ நம்ம நேபாளில் கத்மாண்டூவில் இருக்கோம். ஸோ என்னோடய ட்ரிப்பு 10 நாள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அண்ட் இன்னொரு 2 வீக்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு EBC அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். வின்டரில் சோலோவாக. ஸோ கைட் போட்டாஸ் யாருமே கிடையாது, தனியாக தான் போக போகிறேன். இந்த வின்டரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் எனக்கு வாங்க வேண்டியிருக்கு. அதனால எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்கும், அதனால ஜாக்கெட்ஸ் வாங்கணும், ஸ்லீப்பிங் பேக்ஸ், இந்த மாதிரி சில விஷயம் ரெண்ட் பண்ணணும், சில வருஷம் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது லுக்லாக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது. ஸோ என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நான் இன்றைக்கி புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து விஷயங்கள் சிலது வாங்க இருக்குது, சிலதுங்க ரெண்ட் பண்ண இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பறகுறோம், லெட்ஸ் கோ. சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்ச் டு மே அண்ட் அக்டோபர், நவம்பர், மிட் ஆஃப் டிசம்பர் இந்த மாதிரி தான் நிறைய பேர் ட்ரெக் பண்ணுவாங்க. இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால பெருசாக யாரும் போக மாட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட தனியாக தான் பார்த்துக்கணும். வீரர்கள் இந்த மாதிரி டைமில் சொல்கிற வார்த்தை எதுன்னு தெரியுமா? அதுதான். ஓகே. ஸோ என்னோட ட்ரெக் கரெக்டாக ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நம்ம ட்ரெக் பண்ண வேண்டி போயிட்டு வர்றதுக்கு. அண்ட் இப்போ இருக்கிற ஆல்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 மீட்டர்ஸ் சி லெவலில் இருந்து 1400 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அண்ட் EBCயில் 5364 மீட்டர்ஸ் ஆல்டிடியூட் இருக்குது. ஆக்சிஜன் ரேட் 50% தான் இருக்கும் அங்கே. ஸோ பார்த்துக்கலாம், என்னாச்சும் வரணும். ஸோ கெய்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3964 ஆல்டிடியூட் நம்ம கெயின் பண்ணுறோம். ஸோ நிறைய பிரச்சனைகள், சிக்னஸ் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிஸ்க்கு தான், பட் அந்த ரிஸ்கில் தான் அட்வென்ச்சர் இருக்குது. ஸோ அதனால தான் போகிறோம். அண்ட் என்னோடய ட்ரிப்போட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முதல்ல கத்மாண்டூவிலேருந்து லுக்லாக்கு டென்சின் ஹிலரி ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஃப்ளை பண்ணுறோம். அதுக்கு ஒரு 35 நிமிஷம் மாதிரி போகும் அப்படின்றாங்க. அண்ட் லுக்லாலேருந்து அன்னைக்கே பக்டின் ட்ரெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்டின்லேருந்து நெக்ஸ்ட் டே நம்சே பஜார், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேம்போச்சே, அடுத்த நாள் டிம்பூச்சே, அதுக்கப்புறம் லொபூச்சே போயிட்டு ஃபைனலாக கோரக்ஷே போயிட்டு அதே நாள் நம்ம EBC ட்ரெக் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் மொத்தம் எனக்கு ஒரு 6 நாள் மாதிரி தான் நான் ட்ரெக்கிங்க்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 3 நாள் ரிட்டர்ன் வரதுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ யூஸ்வலாக ட்ரெக் பண்ணுறவங்க 10 நாள், 12 நாள், 14 நாள், 18 நாள் மாதிரி ட்ரெக் பண்ணுவாங்க ரெஸ்ட் எடுத்து. பட் நான் எந்த ஒரு ரெஸ்ட்டும் எடுக்க போகிறது கிடையாது. பட் எதுக்கும் அப்படின்னு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் என் ரவுண்ட் ட்ரிப்பை புக் பண்ண போகிறேன் ஃப்ளைட்டை. ஸோ ஏதாச்சும் நான் ஏர்லியாக முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஏர்லியாகவே ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு. ஸோ இதுதான் என் ஓவரால் பிளான். அண்ட் நிறைய திங்ஸ் வாங்க இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு ஒன்று ஒன்றா வாங்கலாம். இப்போ நாம் இருக்கிறது கனகரல் மார்க் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் எக்கச்சக்கமான மெடிக்கல் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் மெடிக்கல் ஷாப் தான் ஆகணும். ஏன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் என்னது இந்த மூக்கு குத்துவாங்கல்ல, தடுமல், சளி இருக்குண்ணா அது, அதுக்கப்புறம் அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் எனக்கு வாங்க இருக்குது. ஸோ எல்லாம் லிஸ்ட்டில் பார்த்து தான் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் ஒரு மெடிக்கல் ஷாப் தேடி அதெல்லாம் வாங்கலாம். டிஷ்யூ ரோல், வெஸ்லின், ஒரு பாடி ஸ்ப்ரே, அப்புறம் வாட்டர் பியூரிஃபிகேஷன், அப்புறம் பாம், அப்புறம் சன்ஸ்க்ரீம் அண்ட் மவுத் வாஷ், சானிடைசர் அண்ட் வெட் டிஷ்யூ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் 1545 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துடுங்க. ஸோ நிறைய இருக்குது இங்கே. அண்ட் ஃபார்மசி வேறு போக வேண்டியிருக்கு. ஏன்னா சிலது இங்கே இல்லை. ஸோ ஃபார்மசியில் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரும்போது 50+ SPF எடுத்துருங்க. ஓகே. நான் வாங்கினேன், நல்ல மனுஷன், இந்தியன் தான். ஸோ ஓகே, நீங்களும் அங்கே வாங்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாங்க போகிறது டேப்லெட்ஸ். மெடிசன்ஸ் எடுத்து வந்துருக்கேன். அண்ட் இது பெயின் கில்லர்.
அண்ட் இது வந்து ஆல்டிடியூட் சிக்னலுக்கு வந்து டயமோக்ஸுக்கு பதிலாக வந்து இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் விட்டமின் சி. இது வந்து நோஸ் வந்து அடைச்சிக்கின்னா இது வந்து போட்டுக்கிட்டால் சரியாகும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 500 வரும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா இயர் ப்ளக்ஸ். ஸோ டீ ஹவுசஸில் வந்து நிறைய போட்டர்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் நிறைய பேர் தூங்குவாங்கல்ல. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்புக்கு காதை அடைச்சிக்கணும் அப்படின்னா இதை வாங்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையானது சாப்பாடு, ஏதாச்சும் டேட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் ஐட்டம், ப்ரோட்டீன் பாஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இந்த பக்கமே பார்க்கலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து நமக்கு தேவையான ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. EBC ட்ரெக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் NTC சிம் கார்டு எடுங்க. இது வந்து நேபாள் டெலிகாமோட சிம் கார்டு. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரெக்கிங் எல்லா யூஸுக்கும் வந்து இது நல்லா கவரேஜ் இருக்கும். நல்லா இல்லை, ஓரளவுக்கு இருக்கும். என்செல்லை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதே எடுத்துருங்க. ஓகே, நான் ஒன்று வாங்கினேன். ஷாப்பில் வாங்கினா கொஞ்சம் விலையை குட்டி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டிரெக்டாக போயிட்டு நேபாள் டெலிகாம்லேயே வாங்கிடலாம். இந்த பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. பட் நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். 900 rupees வித் 20 GB. 416 அப்படின்னு ஒன்றுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே ரோட்டில் இருக்க வேண்டிய மொத்த க்ரௌடும் இங்கே தான் இருக்குது. அவ்வளோ இருக்குது இங்கே ரெண்ட் அண்ட் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ ஸ்லீப்பிங் பேக், டவுன் ஜாக்கெட் அண்ட் பேண்ட் வாங்கணும். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ தேடிக்கிட்டு இருக்கேன். ஷூன்னு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அதையும் வாங்கணும், அதையும் காமிக்கிறேன். ஸோ முதல்ல இங்கே ப்ரைஸ் எல்லாம் கேட்டுட்டு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்து 100 rupees தான் சொல்கிறாங்க பர் டே ரெண்ட்டுக்கு. ஸோ 100 12 நாளைக்கு மாதிரி எடுக்க வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபைனலாக வந்து நான் ஓவர் கோல்ட் ஆகுனா கொடுக்குறதுக்கு ஒரு ட்ரௌசர் வாங்கியிருக்கேன். 1800. இது வந்து 1200 நார்மல் ட்ரௌசர் ஒன்று. அண்ட் இது வந்து நைட்டுக்கு தூங்குறதுக்கு. அண்ட் 2 டிஷர்ட் வாங்கணும். அந்த உடம்பு கொட்டின மாதிரி டிஷர்ட் 2 வாங்கணும். ஒரு ஸ்லீப்பிங் பேக், ஒரு டவுன் ஜாக்கெட் வந்து ரெண்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ரெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து 1200 1800 அந்த மாதிரி தான். ரெண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 rupees வந்து கொடுக்கணும். டவுன் ஜாக்கெட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் 100 rupees கொடுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி அப்படின்றதுனால அதை ரெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொரு ஷூ பார்த்துருக்கேன். அந்த ஷூவை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ட்ரெக் பண்ணுறதுக்கு. ஒரு டவுன் ஜாக்கெட் அண்ட் ஒரு ஸ்லீப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 100 rupees. ஸோ 1200 மாதிரி போகும்னு நினைக்கிறேன். இதுதான் எடுத்துருக்கேன். 2700. இன்னொரு பேண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து இப்போ 3 பேண்ட் இருக்குது. 2 டிஷர்ட் வாங்கினா போதும். அடுத்த 2 ரெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, நாங்கள் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் 4 பேரோட பேசலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ஆகினா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் வந்து ஒவ்வொரு ஷாப்லையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷூ எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 மேட்ரு வாங்க இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். அங்கே தான் இருக்கும். இன்னும் வந்து ஒரு வாட்டர் பிளாடர் எடுத்திருக்கேன். அதாவது வாட்டர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 liters. எப்படியும் வந்து இதுக்கெல்லாம் வந்து அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் டேப்லெட் போடணும். இதில் ஹாட் வாட்டர் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சேம் வாட்டர் தான். ஸோ ஹாட் வாட்டர் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பாட்டில் எடுத்துடலாம். ஓகே, இன்னும் வந்து அந்த காலபத்தார் அங்கே தான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் தான். இவங்க முன்னாடி வந்து இப்படி மேலே வந்து 3rd floor இருக்குது ஒரு பெரிய ஸ்டோர். நான் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இந்த அட்ரஸை பார்த்துக்குங்க. ஸோ இந்த அட்ரஸில் தான் இந்த பக்கத்தில் தான் இருக்குது. காலாபத்தார் அப்படின்னு அடித்தா வந்துடும் கூகுளில். ஓகே, இந்த ஷூ தான் சொல்லியிருந்தேனே. இந்த ஷூ தான் வாங்க போகிறேன். 72. ஓகே, 47 சைஸில் வாங்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக வாங்க போகிறேன். ஓகே, வாங்க போகிறேன். ஸோ அதில் 2. ஒன்று வந்து 900. இவ்வளோத்தையும் வாங்கிட்டேன் ஷூ. அதுக்கப்புறம் ஒரு போல் வாங்கியிருக்கேன். இந்த போல் தெரியுதில்ல, 1 வாங்கியிருக்கேன், 2 இல்லை. 1 வந்து 400 rupees. ஸோ அதொன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், காட்டினதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அம்புடுதேன். ஷூவும் வாங்கிட்டேன். அண்ட் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கணும். சாக்லேட்ஸ் ப்ரோட்டீன் பாஸ், அந்த மாதிரி டேட்ஸ், நட்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும். அது வாங்க கிடைக்கல இன்னும். ஸோ முதல்ல இது முக்கியம் இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு அதை வாங்கிடுவோம். அதெல்லாம் சப்ப மேட்டர், சால்ட்டு வாட்டர் ப்ரோ, எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது. நமக்கு வந்து EBC ட்ரெக் பண்ணுறதுக்கு இது வந்து வின்டர் சீசன் அப்படின்றதுனால ராம்சேபா அப்படின்ற ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் கிடையாது. ஸோ டிரெக்டாக வந்து நீங்கள் காட்மாண்டுலேருந்து தான் எடுக்கணும். காட்மாண்டுலேருந்து எடுத்தாலும் வந்து இந்தியன்ஸுக்கு அண்ட் நேபாளிஸுக்கு வந்து ப்ரைஸஸ் கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஒரு ரவுண்ட் ட்ரிப் வந்து லைக் 37,000 40 அந்த மாதிரி ப்ரைஸில் தான். பட் நான் வந்து ஸ்ரீலங்கன், ஸோ அதனால டூரிஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து எனக்கு கிடைக்கிது.
அது வந்து ஒரு 54,000 அந்த மாதிரி, அதாவது ஒரு 400 ரவுண்ட் ட்ரிப் $400 வந்து நான் பே பண்ணி ஆகணும். எனக்கு வந்து பெஸ்ட் ரேட் கிடைச்சது வந்து இந்த ஏர்லைனில் தான், இந்த ஏஜென்சியில். ஸோ இங்கே தான் நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். ஸோ இப்போக்கி வந்து ரவுண்ட் ட்ரிப் தான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து எனி காஸ்ட் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் ப்ரைஸை வந்து உங்கள் ரிட்டர்ன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இல்லைன்னா கம்மி ஆகுதுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இவங்ககிட்டே சொல்லி. ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே, லைக் 400. ஸோ இதுதான் இந்த கம்பெனி தான், இவர் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இதை வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, ஓகே கைஸ், என்னோட டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அப் அண்ட் டவுன் ரவுண்ட் டிக்கெட் 200, 400 USD. So this is the company. So what's your company name, bro? My company name is Friends Himalayan Travels. Friends Himalayan Travels. So okay. For Indians and Nepals, it's low. Bit, cheaper. Yeah, low. India and Nepali are like a domestic. Yeah, okay. Oh, okay. Thank you so much, bro. You're welcome. Okay. எல்லா திங்ஸையும் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வச்சுட்டேன் இந்த பக்கம். அண்ட் ஒன்ஸ் வந்து செக்கும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இருங்க, 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ட்ரைபோல். ட்ரைபோல்ட 90 liters கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான பேக். அண்ட் கண்டிப்பாக பேக் எடுக்கும்போது இந்த அயன் ராட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஃபுல் கம்ஃபர்டபுள். இன்னொரு இதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த துண்டை மட்டும் செப்பரேட் பண்ணி கழட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக். அண்ட் இது என் டவுன் ஜாக்கெட். இது வந்து டவுன் ஜாக்கெட். திஸ் இஸ் ஸ்லீப்பிங் பேக். அதுக்கப்புறம் 3 கேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் வின்டர். அடுத்த 2 சும்மா என்கிட்ட இருந்தால் 2. அதுக்கப்புறம் இந்த இது வாட்டர் பேக். அப்புறமா வந்து சோப்பு, சீப்பு அதெல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு ஈவினிங் காட்டினேன்ல, அந்த ஈவினிங் இல்லை நான் மார்னிங் காட்டின எடுத்த மெடிசின், அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஹாட் வாட்டர் பாட்டில் 1 liter 12 hours தாக்கு பிடிக்கும். அண்ட் இது வந்து நான் எடுத்த கிளாஸ். ஸோ சன் கிளாஸ் ஒன்று எடுத்தேன், 1000 rupees. அண்ட் இது வந்து ஹெட் பேண்ட் டோச். இது ஒரு டவல் எடுத்திருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா அண்டர்வேர்ஸ். ஸோ இதுதான் ஷூ. பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம். அண்ட் அங்கே வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன், நட்ஸ் எடுத்திருக்கேன், நட்ஸ் ஐட்டம் அண்ட் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து என்னோட இது மங்கிக்குள்ளா இல்லை, இது வந்து நான் இதில் தான் வாங்கினேன், டிகத்லோனில் தான் வாங்கினேன். இது அதுக்கப்புறம் அது தேர்மல்ஸ். அதுக்கப்புறம் என்ன இந்த கைக்கு போடுற அந்த இது க்ளவுக்கு முன்னாடி போடுறது உள்ளே போடுறது அதெல்லாம் வந்து நான் டிகால்டன்லாம் வாங்கினேன் இதில். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்குது. தேர்மல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டிஸில் பாருங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் நல்ல குவாலிட்டியிலே இருந்து அதுக்கு வாங்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை நெக் பேண்ட் வித் மங்கிக்குள்ளா. ஸோ இது என்னோட க்ளவ். அப்புறம் வந்து இங்கேருந்து வரேன். ஸோ 2 பேண்ட் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா 2 இருக்குது, 1 நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது 2 வந்து ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட், நல்லா வந்து தாக்கு பிடிக்கும். இது வந்து நார்மல் வாக் பண்ணணும் அப்படின்னா, கோல்டு அவ்வளோ இல்லை யூஸ்வல் அப்படின்னு, ஏன்னா தேர்மல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதனால. ஸோ இது வந்து ஃப்ளீஸ் ஜாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டீ ஹவுசஸில் வந்து தூங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த தண்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தூங்க தேவையில்ல, எக்ஸ்ட்ரீம்லி கோல்டுன்னா போட்டுக்கலாம். ஸோ 2 டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த ஷாப்பில் வாங்கினேன். ஸோ இது வந்து குயிக் ட்ரை அண்ட் ஸ்மெல்லு வந்து வராது. வேணும்னா கழுவிட்டு ஜஸ்ட் இப்படி புளிஞ்சாலே எல்லாம் ஓகே ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே 2 வூல் சாக்ஸ் பேர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தேர்மல்ஸ். ஸோ இதுவும் தேர்மல். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்னேன் அந்த இது கைக்கு உள்ளே போடுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேர்மல்லே டவுன் தேர்மல் ஃபுல் கிட்டே இருக்குது. 2 செட் எடுத்திருக்கேன் அதில்.
ஸோ இதுதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எல்லாருக்கும் பாஸ்போர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து என்னோட கிம்பல் இருக்குது, ஒரு ட்ரைபாட் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு லைட் எடுத்திருக்கேன், டோர்ச். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய விலையெல்லாம் கிடையாது, சின்ன விலை தான். ஸோ இப்படி ஒரு டோர்ச் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட கோப்ரோவோட இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்ல அதில் பேட்ரி பேக் இருக்குது, 3 இருக்குது. ஸோ 20,000 mAhல ஒரு பவர் பேங்க் நல்லா ஒர்க் ஆகுது பேஸஸில். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ தான். இதெல்லாம் பேக் பண்ணணும் இப்போது. அப்புறம் சீப்பு அதெல்லாம் இதெல்லாம் தான் இருக்குது. ஒரு போல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த போல் வந்து 1 எடுத்திருக்கேன், அது போதும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து அதில் பேக் பண்ணணும். சபா என்ன நடக்க போகுதோ தெரில. டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு, செம்மையாக பசிக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றுனது தான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. நான் கடைசி நிமிஷம் இப்படியெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணால் இது ஒரு பாடம். எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் கடைசி நிமிஷம் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இப்போ போய் எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவோம். ஓகே, ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வெயிட் பார்க்க போகிறேன். ஒரு ஸ்கேல் வந்து ஹாஸ்டல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப பயமாக இருக்கியா, இதை பார்த்தாலே செம்ம பெருசாக இருக்கியா. இப்படி வைக்கலாம், கொஞ்சம் தூக்கிறேன். ஓகே, பார்ப்போம். என் பேக்கை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க, அந்த அளவுக்கு இப்போ பெருசாக இருக்கியா. இதை எப்படி நான் தோளில் போட்டு எங்கே போகிறது? கிழிஞ்சது 13 கிலோ. என்ன பண்றது, 13 கிலோக்கு என்னையா இருக்கு. நாளைக்கு உடுக்க வேண்டிய உடுப்பை வேற எடுத்து வச்சுட்டேன் அந்த பக்கம். 13 கிலோ டவுன் ஜாக்கெட்டை மேலே போட்டுட்டு ஸ்லீப்பிங் பேக் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வேறு ஆப்ஷன் கிடையாது. 10 கிலோ தான் ஏர்லைனில் அலோவ் பண்ணுவாங்க. மிச்சம் வந்து கையில் வந்து சின்ன ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு 3 கிலோ மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பண்ணலாம், திருப்பி அன்பாக்ஸ் பண்ணலாம் அதை. ஸோ கைஸ், ஒரு செம்ம வேலை பார்த்தேன். என்ன அப்படின்னா, நான் பேக்கை கழட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த பேக்கை கழட்டிட்டேன் இங்கேருந்து. ஸோ இதை கழட்டிட்டு செக் பண்ணால் கரெக்டாக வந்து 10.5 இருக்குது. ஸோ 10.5 எல்லாம் ஒரு இஷ்யூவாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக 10.98 மாதிரி இருக்குது. ஸோ 3 kg வந்து குறைஞ்சிருச்சு. இது வேறு ஏதாச்சும் இதில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். பட் டவுன் ஜாக்கெட்டை வந்து நான் மேலே போட்டுக்கிட்டா ஆல் ஓகே, எந்த இஷ்யூவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் எல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ ஒரு குளியில் போட்டுட்டு அப்படியே போய் தூங்குனா காலையில் எழும்பி வேறு லெவலில் நம்ம அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்களும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு குட் நைட்.